இந்த நாளில் உங்களோடு கூட நான் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் காத்திருந்த போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொன்னார். நீதிமொழிகளின் புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரம் வசனம் 7 வசனம் 8. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இந்த நீதிமொழிகளின் புத்தகம் சாலமோன் எழுதின நீதிமொழிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த நீதிமொழியின் முதல் வசனமானது யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்து உபதேச வாக்கியங்கள் ஆவன. ஒருவேளை இந்த பின்னணி நம்ம எல்லாருக்கும் சரியா தெரியலனா கூட இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நமக்கு கொடுத்த வாக்கியங்கள் இவைகள். என்ன எழுதுகிறார் ஆக்கியோன்? ஆண்டவரே, உங்கள்கிட்ட நான் 2 ஜெபம் கேட்க போறேன். இந்த ஜெபத்தை நான் மரிக்கும் பரியந்தமும் நீங்க எனக்கு என்ன செய்யணும்? மறுக்காமல் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவற்ற உங்க லைஃப் டைமுக்கும் ஏதாவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் எனக்கு இது தரணும் ஆண்டவரே அப்படின்னு ஏதாவது ஒரு ஜெபத்தை இது வரைக்கும் ஏறெடுத்திருக்கிறீங்களா? ஏறெடுக்கலைன்னா இன்னைக்கு ஏறெடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், வெரி குட். அப்புறமா வியாழக்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படின்னு, சரி. இப்படி ஒரு பொருத்தனைகள் செஞ்சுருக்கிறோம். நான் கூட ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, என் கடைசி காலம் வரைக்கும் நான் உங்களை மனதார நேசிக்கணும். உங்கள் மேலே உள்ள அன்பு குறைஞ்சு நான் என்னைக்காவது பின்வாங்க போகிறேன்னு நினச்சா அதுக்கு முந்தின நாளே நீங்கள் என் ஜீவன் என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும்னு ஒரு ஜெபம் பண்ணி வச்சுருக்கிறேன். அது சரியா தப்பா அதெல்லாம் தெரியாது. ஆனால் சாகு மட்டும் இயேசுவை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. சரி, இன்னைக்கு பரிசுத்தவான்கள் செய்த அருமையான ஜெபங்களில் ஒரு 5 ஜெபங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப வாழ்க்கையில் விலையேற பெற்ற வார்த்தைகள். நீங்கள் இதை உள்வாங்கி இந்த காரியங்களை உங்களுக்குரியவைகளாக மாற்றி நீங்களும் அப்படி ஜெபிக்கணும். இங்கே வசனம் சொல்லுகிறது, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். ஆண்டவற்றை போய் ஜெபம் பண்ணும்போது கூட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஜெபம் பண்ணணும். சில வேளைகளில் நம்முடைய ஜெபம் ரொம்ப வேகா இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் ஏன் ஆண்டவரே செய்ய மாட்டேங்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரே கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்படியே சில பாட்டு பாடியே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஐயா, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் சாகிற வரைக்கும் நோனே இதுக்கு சொல்லவே கூடாது, மறுக்காமல் எனக்கு என்ன செய்யும்? பதில் கொடுக்கணும். சரி, என்னதான் அப்படி கேட்குறாரு அப்படின்னு கீழே பார்த்தா, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு என்ன செய்யும்? தூரப்படுத்திருங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, மாயையான காரியம் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. நம்முடைய நேரங்களில் பெரும்பாலான நேரங்கள் மாயையான காரியத்துக்கு தான் போகுது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அதை நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூங்குறோம், சரியா? அதிகபட்சம் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். 8 + 6 எவ்வளவு? 14. மீதி எவ்வளோ இருக்குது? 10 hours இருக்குது. இந்த 10 மணி நேரத்தில் பெண்கள் சமைக்கிறதுக்கே ஒரு பாதி நேரம் போயிடுது. 3 வேளையும் சமைக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் போயிடுது. அப்போ மீதி இருக்கிற 5 மணி நேரத்தில் அது இது இது இதுன்னு பல காரியங்களை செய்கிறோம். கடைசியில் கணக்கு பார்த்தா கர்த்தருக்காக செலவு செய்கிற நேரம் ரொம்ப கொஞ்சம். அப்போ 10 நிமிஷம் தான் ஆண்டவருக்கு, 24 மணி நேரத்தில் மீதி எல்லாம் எனக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு பேர் மாயையான வாழ்க்கையா, மாயை இல்லாத வாழ்க்கையா? இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கிற நம்ம சிந்திக்கணும். ஆண்டவரே, நான் மாயையான காரியங்களுக்கு என் நேரங்களை ரொம்ப செலவிடக்கூடாது. அதுக்காக சமைக்காதீங்கன்னு சொல்லலை, வீட்டை கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, பிள்ளைங்களை கவனிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. எல்லாம் செய்யுங்க, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காய் செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருக்காகவும் ஏதாவது செய்யணும். கடவுளுக்கு ஒரு காரியத்தை செய்யாத வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கை.
அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு தேவன் மகளும் தன் வாழ்க்கையில ஒரு பகுதியை ஆண்டவருக்காகவே வாழணும். யூத பெற்றோர்கள் என்ன செய்வாங்களாம், பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அங்கே ஜெப ஆலயங்களுக்கு அழைத்து சென்று ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு யூத பிள்ளையும் கற்பதுக்கு 613 பிரமாணங்கள் பைபிள்ல இருக்குது. ஸோ இள வயதிலேயே அந்த வசனத்தை பிள்ளை உள்ளத்துல போட்டு 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 ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அந்த பிள்ளையுடைய மைண்டே கடவுளுக்குன்னே மாறிடுமா. அது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் அந்த 613 பிரமாணம் படிச்சது பாருங்க, அந்த பிரமாணத்தின்படி தான் செய்யுமா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இந்த வேத வாக்கியங்களை நீ சிறு வயது முதலே அறிந்தவன் என்று எனக்கு தெரியும். அப்போ பெற்றோராகி நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளே விதைக்கும் பொழுது அந்த வசனம் அந்த பிள்ளைங்களை உருவாக்கி வேற லெவலுக்கு கொண்டு போயிருது. எழுதுகிறார், நான் மாயையா வாழக்கூடாதுப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவற்றை இதை கேட்கணும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஏன் பொய் வசனிப்பை தூரப்படுத்தும்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா எதை பார்த்து ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து தான். உண்மையுள்ள இருதயம் இருக்கிறவங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். சிலர்லாம் ஒரு லெவல் வந்த உடனே உண்மை இல்லாதவங்களா மாறிடுவாங்க. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்போ உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பரிபூரணமான ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், முதல்ல உன் லைஃபை சரிப்படுத்து, நீ உண்மையா இரு, சின்னதுக்கும் என்ன செய்யாத, பொய் சொல்லாத, உண்மையா நட, உண்மையாய் பேசு, உண்மையாய் வாழ். இன்னைக்கு குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை? கணவனுக்கும் மனைவிக்கு இடையில பிரச்சனை. ஏன்னா மனைவி உண்மையா இல்லை, கணவன் உண்மையா இல்லை. இதனால குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை. நான் சொல்றேன், ஒரு கணவனும் மனைவியும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்தாங்கன்னா அவங்க சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வாலிப மகள் என்னிடத்தில் தன்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டாள். அவள் சொன்னாள், சகோதரி, என் புருஷன் என்னதான் ரொம்ப நேசிக்கிறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவருடைய வாழ்வின் அடுத்த பகுதி ஒன்று எனக்கு தெரிய வந்தது. அவரிடத்தில் நீ போய் ஏன் இப்படி செய்யற அப்படின்னா, அந்த பெண்களிடத்திலிருந்து சில நன்மைகளை வாங்குகிறதற்காக இவர் தவறு செய்ய ஆரம்பிச்சாராம். சும்மா சாதாரணமா துவங்கின சில உறவுகள் அவரால் விட முடியாததே ஆகி ஒரு பெண் அல்ல பல பெண்களோடு அவருக்கு தொடர்பு. இந்த பெண்ணுக்கு பல நாட்கள் தெரியல. ஒரு நாள் தெரிய வந்த போது உள்ளம் உடைந்து அழுது கதறி கேட்டாளா, நீ ஏன் இப்படி எனக்கு துரோகம் செஞ்சன்னா? அவர் சொல்றாரா, பழகிட்டேன், என்னால் விட முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அல்லது பிறந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைங்க யாரை பார்க்கும்? அப்பாவை பார்க்கும். ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் பிள்ளைங்களுக்கு மறைக்க முடியும். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்தோடனே பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது, நம்ம அப்பா இப்படி தவறா நடக்கிறாரு, நம்ம அம்மா இப்படி நடக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அது என்ன செய்யுது? பாதிக்குது. ஸோ அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை திசை மாறுது. வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க வீட்டிலையும் சரி, உங்க வேலை ஸ்தலத்திலும் சரி, கடவுளுடைய ஊழியத்திலும் சரி, கடவுளுக்காய் கொடுக்கிறதிலும் சரி, ஜெபிக்கிறதிலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு உண்மை நமக்கு இருக்கணும். ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷர்களை தேடுகிறார். என் இருதயத்திற்கேற்ற உண்மையுள்ள ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரே. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த மேய்ப்பர்கள்லாம் யாரு? உண்மை இல்லாத மேய்ப்பர்கள். எழுதுகிறார் இந்த ஆக்கியோன், ஐயா, மாயையும் பொய் வசனிப்பையும் மட்டும் எனக்கு என்ன செஞ்சிருங்க? தூரப்படுத்திருங்க. வேணாம் ஆண்டவரே, அது என் எல்லைக்குள்ளே வேண்டாம். மாயையான காரியம் எதுன்னு எனக்கு சொல்லிருங்க ஆண்டவரே. மெய்யான காரியம் எது அதையும் சொல்லிருங்க. நான் மாயைக்கு வாழக்கூடாது, மெய்யான வாழ்வுக்கு வாழ வேண்டும். அடுத்து எழுதியிருக்கிறாரு, தரித்திரத்தையும் சொல்லுங்க, வாசிங்க. என்ன சொல்றாரு? நான் ரொம்ப தரித்திரமாவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துறாதுங்க ஆண்டவரே. இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு 100 கோடி ரூபாய் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல சொல்லுங்க.
அந்த 100 கோடி, என்ன சிரிக்கிறீங்க, அந்த 100 கோடி ரூபாயை போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலான்ட்டு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. பாஸ்டர் கேட்பாரு, பிரதர் ஏன் சர்ச்சுக்கு வரல? அதுவா பாஸ்டர், எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார் 100 கோடி ரூபாய், அதுக்கு முதல்ல போய் ஒரு பல ஏக்கர் லேண்டை பார்க்கணுன்னு இந்த சண்டே தான் புரோக்கர் கூப்பிட்டாரு பாஸ்டர், அதனால போயிட்டேன் பாஸ்டர் அப்படிம்பீங்க. இல்லை, கொடுப்பாரா 100 கோடி ரூபாய்? எத்தனை ஆயிரம் வந்தாலும் கூட எனக்கு ஆண்டவர் தான் முதலாவதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பிளஸ் பண்ணிக்கிட்டே போவார். ஹல்லேலூயா. மாயையும் போய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும். எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க. சரி, அப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாருன்னா எதுக்கு கொடுக்கிறாரு தெரியுமா? உங்க தேவைகளுக்கு போக மீதி தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. யாருன்னா ஒருத்தன் அப்படி இருக்கிறானான்னு பார்ப்பார். அவன் சாப்பிட்டு அவன் உடுத்தி அவன் குடும்பத்தை நடத்திட்டு மீதி எல்லாம் ஆண்டவருக்குன்னு செலவழிக்கிற பாத்திரம் யாருன்னு பார்ப்பாரு, அவங்கள தான் ஆசீர்வதிப்பார். சிலர் தன்னுடைய தேவைகளை கூட தியாகம் பண்ணிட்டு கடவுளுக்கு செய்யறாங்க பாருங்க, அவங்கள தான் பிளஸ் பண்ணுவார். இப்போ ரொம்ப அழகா அந்த வசனத்தை நான் சிந்திக்கும் போது யோசித்தேன், தரித்திரமும் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப ஐஸ்வர்யமும் வேண்டாம். அதன் பொருள், ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுனால உங்களை விட்டு நான் தூரம் போவேன்னா அது வேண்டாம் ஆண்டவரே. தாவீதுக்கு யுத்தம் பண்ணி 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 நிறைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சார். ஆனா சேர்த்து வச்சார். எதுக்கு தெரியுமா? சொல்வாரு சாலமோன்ட்ட, என் குமாரன் ஆகிய சாலமோனே, நான் ரொம்ப பொன்னையும் வெள்ளியையும் சவதரிச்சு வச்சிருக்கிறேன்ப்பா. அந்த வசனத்தை வாசிக்கணும், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:16 வாசிங்க. எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. நல்லா கவனிங்க, யுத்தம் செஞ்சு 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 பொருளை சேர்த்து வச்சுட்டு சொல்றாரு, ஐயா இது என்னுடையது இல்லை ஐயா, எல்லாம் உம்முடையது. எதுக்காக வச்சிருக்கிறேன் தெரியுமா? உங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு. இந்த மனசு நமக்கு வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், ஒரே வருஷத்துல உங்களை ஆண்டவர் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவார், எங்கேயோ உயர்த்திட்டு போயிடுவார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க 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 நான் அவர் ராஜ்யத்தை கட்டுவேன்னு நினைச்சா அவங்கள தான் காட் பிளஸ் பண்ணுவார். அப்படி இருதயம் இல்லாதவங்கள பிளஸ் பண்ணவே மாட்டார். வசனம் அழகா சொல்லுது, மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு என்ன செஞ்சிருங்க, தூரப்படுத்திருங்க. தரித்திரமும் வேண்டாம். இன்னைக்கு நீங்க நல்லா ஜெபம் பண்ண, ஆண்டவர் என் சந்ததியில ஒருத்தர் கூட எப்படி இருக்கக்கூடாது, தரித்திரரா இருக்கக்கூடாது. ஒருவர் கூட அன்றாட ஆகாரத்துக்கு மற்றவங்கள்ட்ட கையேந்திரவங்களா இருக்கக்கூடாது. எங்களை ஆசீர்வதிங்க, ஆனா நாங்க உங்களை விட்டு தூரமா போயிடாதபடி எங்களை ஆசீர்வதிங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், திரும்ப வாசிங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு 2ன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள 4 இருக்குது இல்ல. மாயையும் வேண்டாம், பொய் வசனிப்பும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், மிகுந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம். நீங்க மறக்க கூடாத ஜெபங்கள்ல ஒரு ஜெபம் இதுவா இருக்க வேண்டும். சரி, ஏன் அந்த தேவனுடைய கிருபையை உணர்ந்த அந்த தேவனுடைய மனுஷன் ஜெபித்த இந்த ஜெபம் அன்னையோட முடிஞ்சிடல, இன்னைக்கு வாசிக்கிற நமக்கும் அது பாடமா இருக்கும்படிதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:34 வசனம். சங்கீதம் 119:34 வாசிங்க. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். சரி, இந்த ஜெபத்தை செய்யறது யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும், என்ன வேணும்? உணர்வுள்ள ஒரு இருதயம், ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட். தாவீதை ஏன் தேவன் அரசனாய் தெரிந்தெடுத்தார் என்றால், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனா நான் கண்டேன் அப்படின்னு சொன்னார். அவன் ஹார்ட்டை பார்க்கிறார், சோ சென்சிட்டிவ். இன்னைக்கு நம்ம ஹார்ட்டு நாள் ஆக 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 கிறிஸ்தவ வாழ்க்கையில கடினமா மாறிக்கிட்டே போகுது. அந்த பட்சம் இல்லை, ஒரு ஈரமான அன்பு இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா செல்ஃபிஷா தான் இருக்கிறாங்க. நானும் என் குடும்பமும் வாழ்ந்தால் போதும். அப்படி இல்லாதபடி நம்முடைய இருதயம் உணர்வோடு இருக்கணும். ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்லும் போது அது நம்ம பிரச்சனையா நினைக்கணும். அப்படி நினைக்கலன்னா நம்ம சென்சிட்டிவா இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க? உணர்வை தாங்க. வாலிப பிள்ளைகள் பெற்றோர் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. அப்பான்னு மதிக்கிறது இல்லை, தாத்தான்னு மதிக்கிறது இல்லை, பெரியவங்கன்னு ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. அவங்க வார்த்தைகள் எல்லாம் கடினமா இருக்குது. அப்பெல்லாம்
எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி போய் நின்று 2 வார்த்தை பேசுறதுக்கே நாங்கள் பயப்படுவோம். 2 வார்த்தை தான், அதை பேசிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு வர்ற மாதிரி பேசிட்டு வந்துடணும். அப்படிதான் அப்பாங்கெல்லாம் இருந்தாங்க அந்த காலத்து. ஆனால் இப்போ அப்பான்னா வந்து பாருன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? உணர்வில்லாத இருதயம். பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்குது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இன்னைக்கு நமக்கு கூட நம்ம ஹார்ட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். ஆண்டவரே, நான் சென்சிட்டிவா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 19:12-14 வரைக்கும் வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இந்த இடத்துல சொல்றாரு தன் பிழைகளை. பாருங்க, பல நேரத்துல யாராவது நம்ம தப்ப சுட்டி காட்டினா உடனே யார் சொன்னாங்களோ அவங்க மேல நமக்கு என்னதான் வரும்? கோவம். நீ என்ன ஒழுங்கா கேட்டிருக்கிறமா? நீ என்ன ஒழுங்கா? நீ என்ன சொல்ல வந்துட்ட? இன்னைக்கு குடும்பத்தில் இப்படித்தான் நடக்குது, ஃபேமிலியில் அப்படித்தான் நடக்குது. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, நான் என் வேலையை இந்த மாதிரி ஹார்ஷாக பேசிட்டு அவங்க என்ன இன்டென்ஷன்ல சொன்னாங்கங்கிறதையே யோசிக்காது போய்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு ரீசன் என்னன்னா உணர்வு இல்லை. இங்க பைபிள் சொல்லுது 4 ஸ்டேஜ் இருக்குது உணர்வுள்ள இருதயத்துக்கு. 1, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சின்ன காரியம் செய்யும் போதே ஐயோ சோ சாரி. நான்லாம் ஆரம்ப நாட்களில் எங்கள் சர்ச்சு சர்வீஸ் வந்து 9 மணிக்கு. 9:01 சர்ச்சுக்குள்ளே போனேன்னா உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன். ஐயோ ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா, 9 மணிக்கு சர்வீஸ்ப்பா, நான் எப்படி வந்துட்டேன்? 9:01 வந்துட்டேன்னு ஆண்டவரை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்பேன். 9 மணி சர்வீஸ், 9:05 சம்டைம்ஸ் பஸ் லேட்டாக வந்துடும். 9:05 சர்ச்சுக்கு வந்தால் படப்படப்படப்படன்னு ஓடி வந்து முட்டி போட்டு ஐயோ ஆண்டவரே 9 மணிக்கு சர்வீஸ், நான் 9:05 வந்துட்டு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறேன். யாரையாவது ஹார்ஷா பேசிட்டா அவங்க அப்படி போயிட்டு இப்படி திரும்பி வந்தவொடனே ஆண்டவரே சாரி ஆண்டவரே, நான் இப்படி பேசிருக்க கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே சாரிப்பா மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ, அந்த ஹார்ட்டு எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்துச்சு தெரியுமா? ராத்திரி ரொம்ப நேரம் ஜோம் பண்ண முடியலன்னா ஐயோ ஆண்டவரே, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி ரொம்ப நேரம் ஜோம் பண்ணல ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க. சின்ன 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 விஷயத்துக்கும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு ஹார்ட். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, பிழைகளை உணர்கிற இருதயமே என்ன இல்லை. அப்படி இல்லாதப்போ அடுத்து என்ன மாறுமா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை. பிழை அப்படின்னு தெரியும் போதே ஒருத்தர் விலகலைன்னா அடுத்தது என்னவா மாறிடும்? மறைவான குற்றங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கூட்டு போயிட்டாங்க, பாரில் உட்கார வச்சு நீ இன்னைக்கு குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்களேன்னு ஒருத்தர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நாள் ஆக ஆக பரவாயில்ல, அதை செஞ்சா என்ன வீட்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபுக்கு தெரியாமல் மறைவாக குடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவர் வந்து ஒரு ட்ரங்கடாகவே என்ன செய்கிறாரு? மாறுறாரு. இப்படி மாறின பலருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். அப்போது சின்னதாக இருக்கும்போதே அப்படி வேரோட என்ன செஞ்சிடணும்? பிடுங்கிடணும். சின்னதாக இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு காரியத்தை குற்றமாக சொன்னாங்கன்னா டேக் இட் சீரியஸ். அதை சீரியஸாக எடுத்து ஏன் என்கிட்ட அப்படி சொன்னாங்க உட்காந்து யோசிச்சு இனிமேல் நான் அப்படி செய்யக்கூடாது, இனிமேல் நான் அப்படி பேசக்கூடாது, இனிமேல் நான் அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது. பிழை மறைவான குற்றம். 3rd லெவல் என்னன்னா, மறைவான குற்றத்தை செய்யும் போதே ஆண்டவர் பேசி மற்றவங்க பேசி குடும்பத்தார் பேசி அதை சரிப்படுத்தலைன்னா அப்புறம் எங்கே போயிடுது? துணிகரமான பாவம். பார்த்தா பார்க்கட்டும், நான் என்ன பப்ளிக்கில் நான் செய்கிறது தப்பு, நான் வெக்கப்படவே இல்லை அப்படி சொல்கிறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய வீதிகளில் எவ்வளோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பைக்கில் போகிறாங்க, பார்த்துருக்குறீங்களா? மேரிட் கப்பிள் வந்து இப்படி உட்காந்துட்டு போவாங்க, சரியா? அதாவது மேரேஜ் காவனண்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி உட்காந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாத உறவுகள் இப்படி போகும். நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும் இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட உறவா அங்கீகாரம் இல்லாத உறவான்னு. ஏன் அவங்களுக்கு அப்படி போக தைரியம்னா, சின்ன சின்னதாக செஞ்சு 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 பழகி 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 அப்புறம் தப்புன்னே தோணலை. ஐயோ, அதை சில சமயம் நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்கு. ஒரு நாள் பீச்சுக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தோம், ஒரு ரிட்ரீட் சென்டரில். சாயங்கால நேரத்தில் அந்த பீச்சில் ஓரத்தில் பார்த்தா அங்கே ஒரு 5-6 கேர்ள்ஸ் உட்காந்து எல்லாம் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
கையில் ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஐயோ, அதை பார்த்து எனக்கு உள்ளமே உடஞ்சிருச்சு. இவ்வளோ பேர் வராங்களே, நம்மளை பார்க்குறாங்களே, அதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ யோசிச்சேன், ஆண்டவரே யார் வீட்டு பிள்ளையோ ஆண்டவரே, இவ்வளோ அழகழகாக இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்க, கேர்ள்ஸ் எல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ், இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. 5 பேர் உட்காந்து தைரியமாக ஸ்மோக் பண்ணுறாங்க, 5 பேர் கையில் இது வச்சுருக்கிறாங்க. அப்போ தான் யோசித்தேன், இது இன்னைக்கு வரல, என்னைக்கோ ஆரம்பிச்சது. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கூட சின்ன தவறுகள் வரும்போது அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. சின்னதாக வரும்போதே நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மீதியை தேவன் பார்த்து கொள்வார். பிழைகள், சொல்லுங்க, பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், அப்புறம் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு எப்படி இருப்பேன்? கடைசியில் எங்க போயிருது? பெரும் பாதகம். தாவீது ஏன் இதை எழுதினாருன்னா, அவர் உப்பரிக்கையில் இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. சரி, ஒரு ராஜா இன்னொரு மனைவியை தேசத்தில் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துட்டாரு. இப்போ திட்டம் போடுறாரு. என்ன திட்டம் போடுறாரு? உரியாவை என்ன செய்யறாரு? யுத்தத்திலிருந்து வர வைக்கிறாரு. நீ உன் வீட்டில் போய் தூங்குன்னு சொல்றாரு. பட்சணங்களை அனுப்புகிறாரு. அப்புறம் அவர் கையிலே லெட்டரை கொடுக்கிறாரு. அவரை போய் யுத்தத்தில் நிறுத்த வைக்க. இதெல்லாம் செஞ்சது யாரு? தாவீது. தாவீது, நீ எப்படிப்பா இதை செஞ்ச அப்படின்னா அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். சின்னதா இருக்கும் போதே நான் அதை கவனிக்கல, பிழையா இருக்கும் போதே கவனிக்கல, மறைவான குற்றமா இருக்கும் போதே கவனிக்கல, அப்புறம் துணிகரமான பாவமா மாறும்போது நான் கவனிக்கல. எப்படி ஆயிடுச்சு? கடைசியில ஒரு உத்தமனாகிய உரியாவை தாவீது கொலை செஞ்சான்னா நம்மளால ஏத்துக்கவே முடியல. அதை தாவீது தான் எழுதி வைக்கிறார். ஐயா, இதெல்லாம் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிருங்க. எனக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பல வேளைகளில் நம்ம சின்னதாக செய்யும் போதே பட 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 படன்னு மனசை அடிக்க வைப்பார். ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங்கை கொடுப்பார். மனசு சமாதானமாக இருக்காது. அப்போவே புரிஞ்சுக்கணும், ஓகே, இது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரோட நெருக்கமாக இருந்தீங்கன்னா, ஒரு ஆள் ஃபோனில் உங்கள்கிட்ட பேசும்போதே அவங்க ஸ்பிரிட் அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஒருத்தர் நேரடியாக உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசும்போதே அவங்க இன்னும் ஆவி உள்ளவர்கள் அப்படின்னு உங்களுக்கு அறிஞ்சுப்பீங்க. சிலரோட ரொம்ப நாள் பழகுவீங்க, ஆனால் மனசு மட்டும் ஒட்டவே ஒட்டாது அவங்களோட. நீங்கள் நல்லா இருந்தாதான் அது சரியாக இருக்கும். நீங்கள் சரியில்லைன்னா நல்லா இருக்கிற ஆளை கூட நீங்கள் தப்பாக நினைப்பீங்க. புரியுதா நான் சொல்கிறது? நம்ம சரியாக இருந்து நம்ம ஹார்ட் தேவனோட நல்லா இருந்தால் எல்லாரையும் டிசர்ன் பண்ணுறதுக்குரிய கிரேஸ் ஆண்டவர் தருவார். ஹார்ட் ஒட்டவே ஒட்டாது அவங்களோட. கடைசியாக பார்த்தா அங்கே உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும்? தாவீது செய்த ஜெபம் போல சொல்லுங்க, எனக்கு உணர்வை தாரும். சொல்லுங்க. அவர் சொன்னார் எனக்கு 2 மனு வேணும் அப்படின்னாரு. இவர் சொல்றாரு எனக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நான் உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கணும். சின்ன தப்பு கூட செய்யறதுக்கு பயப்படணும். அந்த இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். சரி, சங்கீதம் 51 தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா, என்ன உங்க ரத்தத்தில் நீங்க என்ன கழுவுங்க, ஈசோப்பினால் என்ன சுத்திகரிங்கப்பா. உணர்வுள்ள இருதயம் என்ன தெரியுமா செய்யும்? தப்பு செஞ்சுட்டாலும் கூட போய் ஆண்டவற்றே விழுந்துரும். அப்படிதானே? தாவீது ஒரு தப்பு செஞ்சாரு. தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, 3 காரியத்தை வைக்கிறேன் முன்னாடி, எது வேணும் சூஸ் பண்ணு அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? 2 சாமுவேல் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. நல்லா கவனிங்க. உங்க இருதயம் எப்பவாவது உங்களை வாதிக்குதா? நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு? கிறிஸ்டியன் வேர்ல்டுல இப்ப இதெல்லாம் ப்ரீச் பண்ணப்படுறது ரொம்ப குறைவு. மனசு வாதிக்கணும், ஐயோ நான் ஏன் இதை செஞ்சேன், நான் ஏன் இதை செஞ்சேன். உங்க வாழ்க்கையில பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கமான உறவு தான். ஆண்டவரோட நெருக்கமா இருக்கும்போது தப்பு செய்யும் போது மனசு என்ன செய்யும்? வாதிக்கும். நான் ஏன் இதை செஞ்சேன், நான் ஏன் இப்படி பேசினேன், நான் ஏன் இதை செய்யாத இருந்தேன், சே நான் ஏன் அவங்கள அப்படி அனுப்பிச்சு விட்டேன். அப்படி மனசு பேசுதா? மனசு பேசுதா? சில வேளைகளில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷமான பொருளை யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லுவார். உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், அது கொடுக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர்ஸ், ஒரு சாரியே இருக்கும்ல, சம்டைம்ஸ் ஆண்டர் சொல்ல இந்த பாரு இந்த சாரி உனக்கு வேண்டாம், நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு.
10 தடவை அந்த சாரியை திருப்பி பார்க்கறது. ஆண்டவரே எவ்வளோ அழகான கலர் ஆண்டவரே, எவ்வளோ அழகான சரி ஆண்டவரே, இதை போய் கொடுக்க சொல்றீங்களே ஆண்டவரே. 2 தடவை பேசுவார், 3ஆவது தடவை அமைதியாயிருவார். சென்சிட்டிவ் ஹார்ட். ஓ, இதை கொடுக்க சொன்னீங்களாப்பா, சரிப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் கூட நான் என்ன செய்கிறேன், கொடுத்து பாருங்க, அதை விட பெஸ்ட்டாக தருவார். அல்லேலூயா. இது ஒரு சின்ன உதாரணம். இந்த காரியத்தை செஞ்ச பிறகு தாவீதுடைய இருதயம் என்ன செஞ்சதா, வாதித்தது. இந்த வாதிக்குது பாருங்க, இது நல்ல ஹார்ட். சில இருதயம் வானமே இடிந்து கீழே விழுந்தா கூட வாதிக்கவே வாதிக்காது. இல்ல, கல்லியோன் இவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருந்தான் அப்படின்னு பைபிள்ல இருக்கிற மாதிரி என்ன நடந்தாலும் கவலைப்படுறது இல்லை, என்ன நடந்தாலும் கலங்குறது இல்லை. நோ, ஆண்டவரே என் மனசு என்னை வாதிக்கட்டும் ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சா என்னை உணர்த்துங்க ஆண்டவரே, நான் இந்த பூமியில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் பரலோகத்தை விட்டுறக்கூடாது ஆண்டவரே, என் ஹார்ட்டை மாத்துங்க, எனக்கு உணர்வை தாரும். அதே 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது. இன்னைக்கு நம்ம இப்படி சொல்றோமா, ஐயோ தப்பு நான் தாங்க செஞ்சேன், இந்த தப்பு நான் தான் செஞ்சேன். சில காரியத்தை நம்ம செய்யாததுனால இன்னொருத்தரை பார்த்து சொல்றோம், இது நீ தான் செஞ்சதுன்னு. கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம அதை சரியா செஞ்சிருக்கணும். நம்ம செய்யாம இன்னொருத்தர் கையில ஒரு பொறுப்பை கொடுத்து அப்புறம் அது வாய்க்காத போது இது நீ தான் தப்பு செஞ்சன்னு சொல்றோம். இங்க தாவீது சொல்றாரு, நான் தானே தப்பு செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது. இன்னைக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்தா we will admit our mistakes. என் தப்பு இது, சாரி காட். கர்த்தருடைய பந்தியில் போய் பங்கெடுக்கிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம் சர்ச்சில். எத்தனை நாள் அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கம்யூனியன் எடுக்கிறோம். இப்பெல்லாம் கம்யூனியன் எடுக்கிறது ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு. எல்லாம் ஷூஸ் போட்டுக்கிட்டு வராங்க, அப்படியே போய் ஹாயாக போய் கம்யூனியன் எடுத்துட்டு வந்துடுறாங்க. பர்பஸ் என்ன, நான் கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், அவருடைய பந்தியில் பங்கெடுக்கிறேன், நான் சுத்தமாகணும், என் வாழ்க்கை மாறணும். இதுக்கு தான் கம்யூனியன் இல்லையா? இயேசுடைய பந்தியில பங்கெடுக்கிறேன்னா நம்மளை சரிப்படுத்திட்டு போய் பங்கெடுக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு உணர்வை தாரும். இந்த வருஷ துவக்கத்துல இந்த வசனத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. பல 100 முறைகள் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட்டை தாங்கப்பா, நான் சென்சிட்டிவா இருக்கணும்ப்பா. 2 மனு தாரும் என்று ஒருவர் ஜெபித்தார், இன்னொரு என்ன ஜெபிக்கிறார், எனக்கு உணர்வை தாரும். உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் மட்டும் இருந்துருச்சுன்னா நீங்க பரலோகம் போறது நிச்சயம். இன்னைக்கு ஆண்டவற்றை அதை நம்ம கேட்கலாம். 3ஆவதாக சங்கீதம் 90:12 வாசிக்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு. உங்களுக்கு என்ன வயசுமா? 48 வயசு. சரி, 48, 28, 58, 68 எல்லா வயசுல இருக்கிறோம். நமக்கு கையில இருந்து காசு செலவழிஞ்சா நமக்கு நல்லா தெரியும், அப்படிதானே? 5000 ரூபாய் நேற்று தான் வச்சிருந்தேன், திடீர்னு 4000 ரூபாய் செலவாயிடுச்சு, இவ்வளவுதான் இருக்குது, 1000 ரூபாய் தான் இருக்குது, கரெக்டா சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு நாளும் போகுது பாருங்க, போகுதா? அந்த நாள் போகிறத நம்ம உணராமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலையில எழும்புறோம், ஜெபம் பண்றோம், வழக்கமா வேலை செய்யறோம், ராத்திரி படுக்கிறோம், மறுநாள் எழும்புறோம், மறுநாள் படுக்கிறோம். இப்படியே ஓடி ஓடி கடைசியில் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு இல்லை. அப்போ பிள்ளைங்க உயரமா வளர்ந்த பிறதான் தெரியுது, ஐயோ பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, நமக்கு வயசாயிருச்சு இல்லை. நாட்கள் செலவழிகிறத நம்ம மனசு புரிஞ்சுக்கவே இல்லை. ஆமா தானா? ஆமாவா இல்லையா? திரும்பி பார்த்தா ஐயோ அதுக்குள்ள 10 வருஷம் ஓடிடுச்சு, ஐயோ பிள்ளைங்களுக்கு 20 வயசாயிடுச்சு, 20 வருஷமா ஆயிடுச்சு, ஐயோ 21 வருஷம் ஆயிடுச்சு, ஐயோ கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்துல என்ன சாதிச்சோன்னு பார்த்தா பெருசா ஒன்றும் செய்யலை, நமக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டோம். மோசே எழுதுகிறார் அழகா, ஆண்டவரே முந்தின வசனம் சொல்றாரு, உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? 9வது வசனம் எல்லாரும் வாசிங்க. எங்கள் நாட்கள் எல்லாம் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. எல்லாம் கவனிங்க, நமக்கு ஒவ்வொரு பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணும்போது
ஒரு உணர்வு வரணும். ஆண்டவரே இன்னொரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே. 2019 பிறந்து அதுக்குள்ள ஒரு மாசம் ஓடிடுச்சு இல்ல, எவ்வளோ வேகமா ஓடுது. ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் ஓடுது. அது ஓடுதேங்கிற உணர்வே நமக்கு இல்லை. இந்த ஒரு மாசம் நான் என்ன செஞ்சேன் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இந்த ஒரு மாதம் நான் எப்படி ஜெபிச்சேன், இந்த ஒரு மாதம் நான் எவ்வளோ தேவனுடைய வசனத்தை படித்தேன், இந்த ஒரு மாதம் நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சேன், என் குடும்பத்தை கட்டுறதுக்கு நான் என்ன செஞ்சேன். யோசித்து பார்த்தா பல வேளைகளில் எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறோம், நாட்களை மட்டும் கணக்கு பார்க்கறதே இல்லை. மோசே எழுதுறார், கதையை போல கழிச்சிட்டோம்ப்பா. இன்னொரு இடத்துல அழகாய் சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:15 வாசிங்க. இன்னொருவர் 102:3-11 வாசி. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கு. மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குது? புல்லுக்கு ஒப்பாய் இருக்கு. புல்லு எப்படி முளைக்குது? அடுத்து வாசிமா. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். மனுஷனுடைய நாட்கள் எதை போல இருக்குது? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, புஷ்பத்தை போல பூக்கிறான். புஷ்பத்துக்கு ஆயுஷ் நாள் எவ்வளவு? மேக்சிமம் பல பூக்களுக்கு 24 மணி நேரம் தான். சில பூக்கள் செவ்வந்தி பூ, கேந்தி இது மாதிரி தான் கொஞ்சம் நாள் இருக்கும். அது கூட உடனே உலர்ந்து எல்லாம் என்ன செஞ்சிருது? கொட்டிருது. நம்ம லைஃப் வந்து அப்படிதான். இட்ஸ் லைக் அ ரோஸ் பெட்டல்ஸ். அப்படி விரிஞ்ச உடனே அழகா இருக்குது. அடுத்த நாள் வச்சிருந்தீங்கன்னா அப்படி உதிருது, 3ஆம் நாள் உதிருது, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிருது. நம்ம லைஃப் அதான். யாருமே இந்த பூமியில நிரந்தரமா வாழ போறது இல்லை. நாட்களை எண்ணுகிற அறிவை ஆண்டவற்றை கேட்கணும். நான் என்ன செய்யணும்ப்பா, இந்த வருஷம் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அடுத்த வருஷம் நான் என்ன செய்யணும், ஆயுளை கூட்டி கொடுத்தா இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன செய்யணும். தயவு செய்து உங்கள் நாட்களை அறிவோடு செலவழியுங்கள், ஆண்டவருக்காக செலவழியுங்கள். நாட்கள் புல்லை போல இருக்கிறது, புஷ்பத்தை போல இருக்கிறது, கதையை போல இருக்கிறது, இன்னொரு இடத்துல புகையை போல இருக்கிறது. புகை அப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிரும். நீலகிரி மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாதமும் உபவாச ஜெபத்துக்கு கலந்து கொள்ள போவோம். வீட்டுக்கு முன்னாடி அப்படி வெளியே வந்து நின்னா அப்படியே அந்த மிஸ்ட் வந்து அப்படி வேகமாக போகும். அப்படிதான் கூட்டமாக வந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இருந்த இடமே தெரியாது. நம்ம வாழ்க்கை அப்படிதான். இன்னைக்கு இரவு உயிரோடு இருப்போமா? தெரியாது. எஜமான் அழைச்சா இன்னைக்கு எல்லாரும் அங்கே போயிடணும். அப்போ அதுக்கு முன்னாடி என் லைஃப்பை நான் கால்குலேட் பண்ணி வாழணும். 2வது ஆண்டவருக்காய் வாழணும். 3வது குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை தேவ பக்தியில நடத்துறதுக்காக நீங்க வாழணும். நீங்க உங்க பிள்ளைங்களை கடவுளுக்குள்ள நடத்தி நீங்க மறிக்கும் போது உங்க பிள்ளைங்கள்லாம் எழும்பி நின்று கர்த்தரை பற்றி கொள்ற சந்ததியா இருக்கணும். அதுக்கு தான் வாழணும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். ஒருவேளை ஒரு வல்லமையான பிரசங்கம் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்க வாழ்க்கைக்கு தேவையான கர்த்தர் சொல்லி இதைத்தான் போய் பேசணும் எனக்கு சொல்லி அனுப்பினார். இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் எப்படியா காலத்தை, அது என்ன அர்த்தம்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சொல்லுங்க, உன் டைமை வேஸ்ட் ஆக்காத. வீணான காரியங்களை செலவழிக்காதீங்க, வாக்குவாதங்கள்ல செலவழிக்காதீங்க, பொழுதுபோக்குகள்ல ரொம்ப செலவழிக்காதீங்க. நேரத்தை ஆதாயப்படுத்துங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. அதான் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, முதல் ஜெபம், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு என்ன செய்யணும்? தூரப்படுத்தணும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. இது ஃபர்ஸ்ட் பிரேயர். 2வது ஜெபம், எனக்கு உணர்வை தாரும். 3வது ஜெபம், நாட்களை அறிகிற அறிவை தாரும். இந்த ஜெபத்தை பண்ணது யாரு? இந்த சங்கீதத்துல முன்னாடி திருப்பி பாருங்க, மோசேயின் ஜெபம். பெரிய தலைவர், அவ்வளோ லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போன ஒரு தலைவர் சொல்றாரு, அப்பா நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை முதல் 40 வருஷம் அரண்மனை, 2வது 40 வருஷம் என்ன செஞ்சாருன்னே தெரியாது, 3வது 40 வருஷம் தான் பயனுள்ளதா இருந்துச்சு. உங்க வாழ்க்கை வனாந்தரத்துல வீணா போயிடக்கூடாது, ஆண்டவருக்கு பயனுள்ளதா இருக்கணும். 4வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நல்லா சொல்லுங்க. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு ஐடில ஒர்க் பண்ணலாம். உங்க ஃப்ரிட்ஜ் நிறைஞ்சிருக்குதுங்கிறதுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு கையில 10,000 ரூபாய் இருக்குங்கிறதுக்காக ஆண்டவரை மறந்துடக்கூடாது. பைபிள் சொல்லுது, நம்ம பெறுகிற எல்லா நன்மையும் அவரிடத்துல இருந்து தான் வருது. ஸோ ஒவ்வொரு நன்மைக்கும் அவரை சார்ந்து கொள்ள பழகணும். கையில காசு இருந்தா கூட, அப்பா இந்த காசு நீங்க கொடுத்ததுப்பா, உங்களுக்கு நன்றி.
இந்த மாதம் உழைக்க பலன் கொடுத்தீங்க, அடுத்த மாசமும் உழைக்க பலன் தாங்க. காலையில எழும்பி ஆண்டவரே இன்றைக்குள்ள எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க. எல்லாம் உங்களுக்கு இருக்கு. லாக்கர்ல மணி இருக்குது, கபோர்ட்ல ப்ரொவிஷன் இருக்குது, வீட்டுல துணி இருக்குது, எண்ணெய் இருக்குது, மாவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா கூட அப்பா நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன், இந்த நாள் என் குடும்பத்தை நடத்துங்க, இந்த நாள் என் குடும்பத்தை போஷிங்க. இது உங்க டிபெண்டன்ஸை காட்டுது ஆண்டவர்கிட்ட. அவரை சார்ந்து கொள்றீங்க. இருக்குதோ இல்லையோ ஒவ்வொரு நாள் அவரை சார்ந்து கொள்ளணும். இல்லாதப்போ எப்படி ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க? ஆரம்ப ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் ரொம்ப கஷ்டமான நாட்கள். நானும் வேலையை விட்டுட்டேன், என் ஹஸ்பண்டும் வேலையை விட்டுட்டாங்க. அப்போது எவ்ரிடே ஃபுட்டுக்கே கடவுளை சார்ந்திருக்கணும். அப்போ நான் காலையில் எழும்பின உடனே ஒவ்வொரு நாள் எனக்கு சவாலாக இருக்கும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, இப்படி ஆண்டவரே இன்னைக்கு எப்படி ஆண்டவரே குடும்பத்தின் தேவை, ஆண்டவரே நீங்கள் உன்னதமான தேவன்பா, நீங்கள் சந்திங்கப்பா. பாருங்க ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய தேவையை கொடுத்து ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். இன்னைக்கு திரும்பி பார்க்குறோம், ஊழியத்தில் எங்கேயோ கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கும் இருதயம் யாரைத்தான் சார்ந்து இருக்குது? ஆண்டவரை தான். இப்படி ஒரு ஹார்ட் நமக்கு இருக்கணும். ஐயா அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. கர்த்தர் கற்பித்த ஜெபம் முழுவதுமே அவரை சார்ந்து கொள்றதுக்கு ஆண்டவர் சொல்லி தந்த ஜெபம். என்னோட கூட மத்திய எழுதின சுவிசேஷம் திருப்பிக்கோங்க, 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா எல்லாரும்? நீங்கள் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று, உங்களுக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆனா கூட நீங்க ஜெபிக்கணும் அப்படிங்கிறார். என்ன ஜெபம் பண்ணணுமா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது, மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்புறம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு சொல்லுங்க. ஜெபங்கள் இன்னொரு ஜெபம் எவ்ரிடே, ஐயா நான் செஞ்ச குறையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு ஜெபம். அப்புறம் என்ன சொன்னாரு? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள். இது ஒரு ஜெபம். எவ்ரிடே உங்க ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க ஜெபிக்கணும். அப்போ 4வது மறக்க முடியாத ஜெபம் யாருடைய ஜெபம்? ஆண்டவர் இயேசுடைய ஜெபம். அவர் கற்பித்த ஜெபம். நீ உனக்காக மட்டும் ஜெபிக்காத, என் நாமம் மகிமைப்படணும்னு ஜெபம் பண்ணு, என் ராஜ்யம் வரணும்னு ஜெபம் பண்ணு, என் சித்தம் பரலோகத்துல செய்யப்படுது போல பூமியில செய்யப்படணும்னு ஜெபம் பண்ணு, உன் தேவைக்காக ஜெபம் பண்ணு, என்னை மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணு, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணு. சோ இது வந்து ஒரு பேட்டர்ன். இதை ஏன் ஜெபமா பண்ணீங்கனாலும் பண்ணுங்க. இதை பேட்டர்னா வச்சு இதை பேஸ் பண்ணி ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யணும்? பண்ணலாம். என் தேவையை சந்திங்க, என் பாவத்தை மன்னிங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கற்பித்த ஜெபம். சரி, இன்னொரு ஜெபத்தையும் வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும். இந்த ஜெபம் யார் பண்ணின ஜெபம்? தீர்க்கதரிசியாகிய எலிசா. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கிறாரு. நம்மளா இருந்தா, ஐயா நீங்க எத்தனை ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்லாம் வச்சிருந்தீங்க? யோர்தானுக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்க, கில்காலில் வச்சுருந்தீங்க, எரிகோவில் வச்சுருந்தீங்க. அந்த ஸ்கூலெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன் ஐயா. அப்படிதான் இன்னைக்கு வந்து சண்டையே எதுக்கு நடக்குன்னா ப்ராப்பர்ட்டிக்கு தான் சண்டை நடக்குது. இவர் பார்த்தாரு, உன் ஸ்கூலும் வேண்டாம், உன் சொத்தும் வேண்டாம், உன் லேண்டு வேண்டாம், எனக்கு ஒன்று மட்டும்தான் வேணும். இந்த தேசத்தில் பொல்லாத மக்கள் வாழ்கிறாங்களே, இந்த மக்களை சந்திக்கணும்னா எனக்கு உங்களுடைய அபிஷேகம் தான் வேணும். எனக்கு ரெட்டிப்பான ஆவியின் வரம் வேணும். உங்களுடைய ஆவியின் வரத்தை எனக்கு தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நான் கேட்குறேன், உங்களில் ஒரு சிலர் அபிஷேகம் பெறாது இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிட்டிங்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிட்டிங்கை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இன்னும் ஆவியில் வளர்றதுக்கு ஆண்டவற்றை கிருபை வேணும். ஆண்டவரே எனக்கு நல்ல விஷன்ஸ் எல்லாம் தாங்க, நல்ல ட்ரீம் எல்லாம் கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகட்டும் ஆண்டவரே, ஆவியின் வரங்களை தாங்க. கேட்கணும், ஸ்பிரிச்சுவல் திங்ஸை கேட்கணும். சும்மா சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் கடனுக்குமே ஜெபம் பண்ணி வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய மகளாக நான் வளரணும். கேத்தரின் குல்மன் என்ற ஒரு பெரிய தேவ மனுஷி வாழ்ந்தார்கள். அவங்களுடைய பழைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை.
ஆண்டவர் பல முறை அவங்கள எச்சரித்து கூட அவங்க ஆண்டவர் சித்தத்தை செய்யாது வாழ்ந்ததினால அப்புறம் ஒரு பீரியடில் திருமணத்தில் உடைவு பிரிவுலாம் வந்துருச்சு. அப்போது வாழ்க்கையவே முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு அவங்க நினச்சப்போ ஆண்டவர் ஒரு 2வது வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அப்போவே சொன்னேன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படின்னு, நீ என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. இப்போ உனக்கு ஒரு 2வது தருணம் கொடுக்குறேன். இப்போ நீ என்னிடத்துல முழுசும் வந்துட்டேன்னா உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை வல்லமையாக பயன்படுத்துவேன் அப்படின்னாராம். இந்த அம்மா அந்த ஆண்டவர் அவங்களோட பேசுகிற அந்த நாளில் தங்கள் வாழ்க்கையை ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் பயங்கரமாக அவங்கள நிரப்புனாராம். இதே போல் கூட்டங்கள் நடத்தும் பொழுது மறுநாள் காலையில் தான் கூட்டம்னா முந்தின நாள் சாயங்காலமே ஆடிட்டோரியத்துக்கு வெளியே ஆட்கள் வந்து படுத்திருப்பாங்களாம். ஏன்னா அவங்க மீட்டிங்ஸில் பயங்கர மிராக்கிள்ஸ் வண்டர்ஸ் எல்லாம் நடக்குமா. அப்போது எல்லாம் வெளியே பனி கொட்டும், ஆனால் வெளியே படுத்திருப்பாங்க. ஏன், ஆடிட்டோரியத்தை திறந்த உடனே முதல்ல வந்து உள்ளே உட்காரணும்னு. அப்படி நின்றுட்டு ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ தேவ பிரசன்ன மகிமை இறங்குமா. நமக்கெல்லாம் அப்படி ஒரு கிருபை ஆண்டு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இப்படிப்பட்ட கூட்டத்தில் பெனிகின் என்ற தேவதாசன் அவர் போய் அவர் அந்த தேவ மனுஷின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவற்றை போய், ஆண்டவரே நானும் உமக்கா இப்படி பிரகாசிக்கணும் ஆண்டவரேன்னு வாஞ்சித்ததுனால அந்த கேத்ரின் குல்மேன் மேலே இருந்த அபிஷேகத்தை விட பெனிகினுக்கு தேவன் அதிகமாய் அபிஷேகம் கொடுத்து அநேகருக்கு பயன்படுத்தினாராம். நான் சொல்கிறேன், அவங்கள தான் பயன்படுத்துவார், நம்மளை பயன்படுத்த மாட்டார்னு கிடையாது. இஃப் வி ஆஸ்க், நம்மையும் பயன்படுத்துவார், நம்ம பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் பண்ணுற பிரதான ஜெபம், என் பிள்ளை ஸ்பிரிச்சுவலி நல்லா வல்லமையாக வளரணும் ஆண்டவர், தரிசிக்கணும். என் பிள்ளை இப்படி வல்லமையாக ஊழியம் செய்யணும் ஆண்டவர், உமக்காய் பாடணும் ஆண்டவர், உமக்காய் ஓடணும் ஆண்டவர், என் பிள்ளை சபைகளை கட்டணும் ஆண்டவர். ஜெபம் பண்ணிட்டு போங்க, என் பிள்ளை ஒரு 1000 சபையவாது இந்திய தேசத்தில் கட்டணும் ஆண்டவர். நடக்குதோ நடக்கலையோ 20 வருஷம் ஜெபம் பண்ணி பாருங்க, யாருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைங்களை தேசமெல்லாம் சபைகளை கட்டுகிற பிள்ளைகளாய் தேவன் மாற்றுவார். மிஷினரிகளை தாங்குகிற பிள்ளைகளாய் தேவன் மாற்றுவார். பெருசா எதிர்பாருங்க. நீங்க உங்க காலத்துல செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உங்க பிள்ளைங்க காலத்துல தேவன் அதை செய்யணும். என் பிள்ளை ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கணும், பல 100 மிஷினரிகளை அனுப்பணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, என் பையன் வல்லமையாய் பிரசங்கிக்கணும் ஆண்டவரே, மகிமையா ஆராதனை நடத்தணும். இப்போ அந்த பிள்ளைய பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆவியானவர் தொட்டுட்டா வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், மாறிடும். எலிசா கேட்டாரு, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் ஆண்டவரே. கொடுத்தாரா? கொடுத்தார். எலியா செய்த அற்புதங்களை விட எலிசா செய்த அற்புதங்கள் 2 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. காலை ஒரு நாள் சொன்னாரு, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். உங்க இருதயத்துல ஒரு ஊழிய வாஞ்ச இருக்கணும். நமக்காகவே வாழக்கூடாது. நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆண்டவர் என் வீடு ஒரு ஜெப வீடா மாறட்டும் ஆண்டவரே, நான் ஒரு 10 பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். இனிமே நான் ஏதாவது ஒரு சின்ன ஊழியமாவது உங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அந்த ஆவியின் வரத்தை எனக்கு தாரும். என் வாழ்க்கை தேவைகளுக்காகவே வாழுகிற வாழ்க்கையா இராதபடி ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கையா இருக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். 5 ஜெபத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் ஜெபம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல என்ன ஜெபம்? 2 மணி எனக்கு தாரும், மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்துங்க, தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. 2வது ஜெபம் சங்கீதக்காரனாகிய தாவீதின் ஜெபம், எனக்கு என்ன தாங்க, உணர்வை தாங்க ஆண்டவரே. 3வது ஜெபம் தேவ மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். என்ன ஜெபிச்சாரு? எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. 4வது ஜெபம் கர்த்தர் கற்பித்த ஜெபம். என்ன ஜெபம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதோ இல்லை பூலோகத்தில் செய்யப்பட்டோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், தீமையினின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை டெய்லி ஒரு தடவையாவது சொல்லுங்க, சரியா? தப்பே கிடையாது, அது ட்ரெடிஷன் கிடையாது, தப்பே கிடையாது. உள்ளத்துல உணர்ந்து அதை சொன்னா அதை போல பவர்ஃபுல் ஜெபம் ஒண்ணுமே கிடையாது. 5வது எலிசா செய்த வேண்டுகோள் படி எனக்கு அந்த ஆவியின் வரத்தை 2 தாங்க ஆண்டவரே. இந்த வருஷம் நீங்க அனாயிட்டிங்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஆவியின் வரத்தை 2 தாங்க, எனக்கு வெளிப்பாட்டு வரங்களை கொடுங்க, வசனங்களை புரிஞ்சுகொள்கிற வரங்களை கொடுங்க என்று கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர். பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் பல விதத்தில் ஜெபம் செய்தார்கள். ஆபிரகாம் லோத்தின் குடும்பம் அழிக்கப்படாதபடிக்கு ஜெபம் செய்தார்.
ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் சகோதரியாகிய மீரியாமுக்காக ஜெபம் செய்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை மன்னிக்கும்படி கேட்டார். தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். தேவ மனுஷர்கள் எல்லாம் தேவனோடு ஜெபித்து ஜெபித்து தங்கள் வாழ்வை காத்து கொண்டுதான் பூமியை விட்டு கடந்து போனார்கள். ஒரு தேவ மனுஷனாகி யோசுவா ஜெபிக்கிற தேவ மனுஷன். ஆனால் சூரியனை பார்த்து நில் என்று சொல்லி, சந்திரனை பார்த்து நில் என்று சொன்ன பொழுது இந்த கட்டளைக்கு சூரிய சந்திரனே கீழ்ப்படிந்ததே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுபோல அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். ஒரு எசேக்கியா ராஜா ஜெபித்தார், ஆண்டவரே என் ஆயுளை கூட்டிக் கொடும், என்னை சுகமாக்கும் என்று. பதில் வந்தது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. இன்றைக்கு நாமும் கூட இன்றைக்கு கற்றுக்கொண்ட அந்த 5 ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு மாயையும் பொய் வசனிப்பை என்னை விட்டு தூரப்படுத்திருங்க ஆண்டவரே. இந்த உலகமெல்லாம் மாயை ஆண்டவரே. எல்லாரும் இந்த வேளையில ஜெபம் செய்யலாம், நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். எத்தனையோ நாட்கள் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அழிந்து போகிற காரியங்களுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழியாத பரலோகத்துக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப குறைவு. இன்னைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. மாயையும் பொய் வசனிப்பை என் குடும்பத்துக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க உண்மையை பேசட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க வாழ்க்கையில உண்மை இருக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில உண்மை இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, எங்களுக்கு தரித்திரமும் வேண்டாம், மிகுந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம் ஆண்டவரே. அன்றாடம் எங்களை போஷித்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வச்சு சொல்லுங்க, எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு ஒரு உணர்வை தாங்கப்பா. என் இருதயத்தில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. செத்து போய் கிடக்கிற இருதயத்தை உயிருள்ள இருதயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உணர்வில்லாத என் இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் என்ன கழுவுங்க. எல்லாரும் கேட்கலாமா? என்ன கழுவுங்க ஆண்டவரே. என்ன சென்சிட்டிவா மாத்துங்க ஆண்டவரே. என்ன சென்சிட்டிவா மாத்துங்க. உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. உணர்வை தாங்கப்பா. அப்பொழுது உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். உணர்வை தாங்க ஆண்டவரே. உணர்வை தாங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுங்க. எங்க குடும்பமே உணர்வுள்ள குடும்பமாய் மாறிரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாட்களை எண்ணுகிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனிமேல் உங்கள் நாட்கள் வீணும் விரயமாய் செலவழிக்க கூடாது. ஒவ்வொரு மணி துளியையும் நீங்க கணக்கா கவனமா ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். நலிந்தோருக்கு உதவுங்கள், எளியோருக்கு உதவுங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், உடைந்து போன உள்ளங்களை தேற்றுங்கள், பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை மீண்டும் இணைப்பதற்கு முயற்சி எடுங்கள். நாட்களை தேவ ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு இரட்டிப்பான ஆவியின் வரத்தை தாங்கப்பா. ரெண்டத்தனியான ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஐயா, என் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு அனல் இருக்கட்டும் ஆண்டவரே. குளிர்ந்து போன நிலைமைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. தளர்ந்து போன நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. குமாரன் இயேசுவினால எங்க வாழ்க்கை வேறு விதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் கற்பித்து கொடுத்தாரே ஒரு அற்புதமான ஜெபம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக. ராஜா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் கடன்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்க குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. எங்க ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஒரே ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேவனோடு ஜெபிக்கிறதற்கு செலவழிக்க வேண்டும். வாட் இஸ் யுவர் பிரேயர் டைம்? காலையில் உங்க ஜெப நேரம் எது? நான் எப்பவாவது ஜெபிப்பேன் அப்படி சொல்லாதீங்க. 6 மணி என்றால் 6 மணி, 5 மணி என்றால் 5 மணி. பர்சனலா உங்களோட கூட பேசுவேன். ஆண்டவரே, இந்த வருஷம் நீங்க நியமித்த இந்த ஜெப நேரத்தை இந்த வருஷமெல்லாம் எப்படியாவது நீங்க கை கொள்ளுவீர்கள் என்றால் இந்த வருஷம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியின் வருஷம்,
உங்க குடும்ப வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தின் வருஷம். உங்கள் திருமண உறவுகளிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை நடத்துவார். நீங்க ஆவிக்குரியவங்களா மாறும்போது உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க எல்லாரையும் தேவன் ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் போய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.